அனைவருக்கும் வணக்கம். தமிழ்கல்வி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து சர்க்கிள் மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்கிள் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ஃபில்லை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணுறேன். ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபில் பண்ணும்போது ஒயிட்டு ஃபில் ஆகிடுது. அப்படியும் போகலாம். அதுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட அதில் ஃபில்லுன்னு வரும். ஃபில்லை கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே ஸ்டோக்குன்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஸ்டோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 வித்து கொடுத்துட்டு கலர் வந்து நான் ஒயிட் செலக்ட் பண்ணுறேன். ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சர்க்கிளை சுற்றி ஒயிட் கலர் ஆகிடும். இப்போ நான் வந்து டீசெலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி அதில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூன்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெட் டூல் உள்ள செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். நான் மூவ் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. அதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து செலக்டிவ் கலர்னு இருக்கும். செலக்டிவ் கலர்னு இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரெட்டுன்னு இருக்குது. ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இல்லை சியான் மெஜந்தா எல்லோன்னு இருக்கும். அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். சாம்பிளுக்கு வந்து நான் இன்னொரு கலர் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பிளாக்னு இருக்குது. அதை மட்டும் நான் வந்து மூவ் பண்ணி காமிக்கும்போது அந்த எல்லோ கலரோட டார்க்னஸ் குறையும் அதிகரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மார்க்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அது உள்ளர மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பெயிண்ட் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அதே மார்க்கெட் உள்ள அந்த சர்க்கிள் உள்ளர மட்டும் லேயரை நீங்கள் வந்து எரேஸும் பண்ணிக்கலாம். லேசரை செலக்ட் பண்ணி நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இப்போ நான் பண்ணி காமிச்சது வந்து சர்க்கிள் மார்க்கெட் டூல் மட்டும்தான். அது மாதிரி மார்க்கெட் டூல்லே நிறைய வித்தியாசமாக இருக்குது. 4 மார்க்கெட் டூல் இருக்குது. ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் இருக்குது. இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலுக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி சிங்கிள் ரோ மார்க்கெட் டூல்னு இருக்குது. சிங்கிள் ரோ மார்க்கெட் டூலுக்கும் நீங்கள் இது மாதிரி செய்ய முடியும். சிங்கிள் காலம் மார்க்கெட் டூல் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம பண்ண மாதிரி நீங்கள் பண்ணி காமிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.